வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஃபோட்டோ எடிட்டிங் அதை அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் கிராப் பண்ணுறதா இருந்தால் எந்த அளவுக்கு கிராப் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டபுள் எக்ஸ்போசிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து 50ல் இருக்கும், நீங்கள் 100ல் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே டபுள் எக்ஸ்போசிவை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கீழே இப்போ 100ல் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படி எரேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே வந்து பேக்ரவுண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது சைடில் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இது எரேஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள். அக்யூரேட்டாக எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டைலிஷ் பாய்ன்ற பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நல்ல ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது உங்கள் பாடியை சுற்றி ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்ரவுண்டை ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ கீழே டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹெல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹில்லிங்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லூனா டெக் தமிழ்னு நம்ம சேனல் நேம் இருக்கும், அது மேலே ஜூம் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டியூன் இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனாக இருக்கட்டும், ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா தான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒவ்வொரு செட்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷேடோ இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா மேலே மறுபடியும் அந்த ஏரோ மார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே டியூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நல்ல இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழே இங்கே 0ல் இருக்கான்னு பாருங்கள் டவுன் ஆப்ஷனு, அது 0ல் கொடுத்துட்டு ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் கிட்டே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எதுவும் எரேஸ் பண்ண வேணாம். கரெக்டாக ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல்கள் இது வந்துடும். ஸோ அதனால் ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை கரெக்டாக ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக எரேஸ் பண்ணுங்கள். கையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்கின் எல்லாம் ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். HDR அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை வந்து கீழே 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும், எது வேணுமோ அதை கொடுத்துட்டு ஃபில்டர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதை ஃபுல்லாக 100ல் கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து லுக்காக இருக்கும். ட்ரெஸ்ஸிங்கு கூட நம்ம அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலே அந்த ஏரோ மார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வியூ எடிட்ஸை செலக்ட் பண்ணி HDR ஸ்கேப்பை செலக்ட் பண்ணி சென்டரில் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு நல்ல இங்கே கீழே இருக்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜூம் பண்ணி அந்த ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அந்த ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள், வேறு எந்த ஏரியாஸும் கீழே டவுனில் இருக்கான்றதை பாருங்கள். 0ல் செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0ல் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி எரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எகைன் வந்து நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர லுக்காக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில்
அதில் பேஸ் ஸ்பாட்லைட் அப்படின்னு வரும். அதை வந்து ஃபுல்லாக -100ல் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்னு வரும். அதை 100ல் கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.